இந்த பாதைக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா திருப்பதுதான். இதுல புதுசா வரவங்களுக்கு சொல்றேன், இந்த பாதைக்கு வர்றது பெருசு இல்லை. இந்த பாதைக்கு வந்த பல வகையிலையும் நமக்கு பிரச்சனைகள் வரும். நான் இப்ப இன்ன வரைக்கும் நான் இதை சொல்றதுக்கு இன்ன வரைக்கும் அதை சொன்னேன். அப்ப இதுல வரும்போது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொருளாதார ரீதியா நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும், உடல் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் வரும், உறவுல வரும். மெயினா முதல்ல ஆப்பு எங்க வரும்னா நமக்கு உறவுலதான் வரும். முதல் பிரச்சனை பொருளாதாரத்தில் கூட வராது, மற்றது கூட வராது. உடல் நீங்க இந்த பாதையில பயணம் பண்ணும் போது அந்த பயணத்தும் போதுதான் உடல் உபாதைகள் வருமே தவிர அது அப்படித்தான். இது பயணத்தை நீங்க சரியா பண்ணலைன்னா அது கூட வராது. அதே போல இந்த மாதிரி அது இதுன்னு பண்ணாம இருந்தாலும் அது பொருளாதாரத்திலயும் வராது. ஆனா நான் இந்த மாதிரி உபதேசம் வாங்கியிருக்கிறேன், நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்க போறேன்னு சொன்னா எடுப்புலயே இவங்க நம்ம உறவு என்ன பேசும் தெரியுமா? தானும் போகாது, போறவனே விடாது. நீ என்ன திடீர்னு எவனா சாமியாரா போறேன்னு நீயும் சாமியாரா போறான்னு வச்சுட்டு இருக்கிறியானது முதல் பிரச்சனை காப்பு போடுறாங்க. இது சாமியார போறது இல்ல. சாமியாரா போறதுக்காக நம்ம இத்தனை பாடுபட்டு கிடக்குறோம். ஒழுக்கமா எது தெரியாம இருந்ததை தெரிஞ்சு மனித நேயத்தோட வாழணுங்கிறதுக்காக நம்ம இதுல பயணம் பண்றது. அவளை புரிய வைக்கிறதுக்குள்ள என்னத்தை சொன்னாலும் அவளை சீக்கிரம் கேட்க முடியல. ஒரு பொன் ஒரு ஒரு ஆண் இந்த பயணத்துல குடும்பத்துல ஆண் போனா மனைவிக்கு பிடிக்காது, மனைவி போனா கணவனுக்கு பிடிக்காது. இவங்க ரெண்டு பேரும் சரி எப்படியா இவங்க ஒரு சூழல்ல எல்லாம் ஒத்து போகும்போது உறவுகளுக்கு பிடிக்காது. அப்ப முதல் நமக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது எதிரான குடும்பமும் இந்த உறவும் தான், இந்த பாதி. இது இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த பாதிக்கு எல்லாம் போறாங்க. அவரு சாமி சொல்றாரு, இவரு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு இவரு சொன்னாங்கிறதுக்காக வரக்கூடாது. இதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லா இடங்களையும் நான் பார்த்த அளவுக்கு நம்ம இது பண்ண அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஏன் அனுபவத்தை சொல்றேன். நீ எக்கிட்ட தொலை, நான் இப்ப சரக்கு வச்சிருக்கிறேன், உனக்கு வேணும்னா வாங்கிட்டு போ அப்படின்னு வியாபாரம் மாதிரி ஆயிப்போச்சு. அவங்க வரக்கூடிய அவங்க என்ன நிலையில வராங்கிறது எவனுமே புரிஞ்சுக்கிறது இல்லை, எவனும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதும் இல்லை. ஏன்னா இந்த பாதைக்கு வாரவனுக்கு பொதுவாவே சொல்றேன், எங்கெல்லாமோ முட்டி மோதி அவனுக்கு வழி கிடைச்சிருக்காரு, தடம் கிடைச்சிருக்காரு, சரியான தீர்வு கிடைச்சிருக்காரு. அப்ப இங்க போனாவது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமானது அவன் வர்றான், தீர்வை தேடி வர்றான். சரிங்களா? அவனுடைய கஷ்டத்துக்கு, குடும்ப கஷ்டத்துக்கு, உடல் கஷ்டத்துக்கு, உடம்புல தகராறு இருக்கு, இல்லைன்னா உறவுல தகராறு இருக்கு, இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில தகராறு இருக்கு. அவன் இந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு முடியாம திண்டாடுவான். சரிங்களா? ஆனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், அந்த குடும்ப திண்டாடு. அந்த திண்டாட்டத்தை தீர்த்துக்கிறதுக்காக, அந்த திண்டாட்டத்தை தீர்க்கிறதுக்காகத்தான் அதுக்கு நம்மளை தீர்வை தேடிதான் வரும். அதுக்கு மேல இவன் தீர்வை வச்சிருவேன், நிர்ணயம் பண்ணிடுறது. புரியுதுங்களா? இது இவ்வளவுதே, இதுக்கு இவ்வளவுதே, இதுக்கு இப்படி வாங்க அப்படி. அவன் தீர்வை தேடி வர்றவன போய் தீர்வை வச்சனா நான் வழங்குவனா? அவனும் கெட்டு ஒன்ன நம்பி நீ இந்த பாவத்தை செஞ்சு நீ உருப்படாம போய் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது தானே. எக்ஸாம்பிள் சொன்னா நிறைய சொல்லலாம் இல்லையா? அப்படி பார்க்க போனா அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவே நான் இல்லைங்களா? எங்கெல்லாம் என்னென்னமெல்லாம் செய்யணுமா செஞ்சு உடல் உழைப்பையும் இழந்தேன், பொருளையும் இழந்தேன். ஆனா அருள் அள்ளி கொடுத்தியாவே எனக்கு. ஏன் போடா அதெல்லாம் கடந்துட்டு போதுன்னு அள்ளி கொடுத்தேன் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் தெரியும் தானே. நைட்டு உங்ககிட்ட காமிச்சேன்னா பாத்தீங்களா? பாத்தீங்க தானே. ஏதாவது ஒரு சாதாரண ஒரு 100 ரூபாயோ ஒரு 200 ரூபாயோ ஒரு நோட்டு தொலைஞ்சு போச்சுன்னா தொலைவுறோம் இல்லைங்களா? ராத்திரி உங்ககிட்ட காட்டன்னு அத்தனை அப்படியே விட்டு போட்டு வந்துருங்க, எதுவுமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கோம்ல. இன்னைக்கு மேல ஒரு துணி கீழே ஒரு துணி போட்டுக்கிட்டு எனக்கு இந்த துணி கிடைச்சாலே போதுங்க, இது எனக்கு சொர்க்கம்ங்கிறேன்.
இப்போ இதுதான் சொர்க்கம் எனக்கு. இதுல இருக்கிற திருப்தி, இதுல இருக்கிற இது எதுலயுமே வரவே வராது. எத்தனை லட்சம் கூட, எத்தனை கோடி கொடுத்தாலும். சரிங்களா? அப்ப அதுக்கெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம்னா அது இன்னைக்கு அது போதுமே எனக்கு. நான் ஏன் இங்க வந்து இப்படி இது பண்ணணும்? ஆனா இது என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம போற பாதைக்கு அதை சொல்ல வர்றதுக்கு தான் இப்ப சொல்றேன். இப்ப நம்ம இந்த பாதையில போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாரிசுகளுக்கு இதுல நமக்கு எந்த புரோசனமும் கிடைக்காது. இந்த பாதையில நீங்க வந்து இதுல பயணம் பண்ணும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இதைத்தான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும், இத்தனை மணி நேரம் தான் பண்ணணும், இந்த மாதிரி நடக்கணுங்களா கிடையவே கிடையாது. நம்ம சட்டமே இல்லை. முதல்ல இதுக்குள்ள வாரதே பெரிய விஷயம். இதுல வந்து நீ சொன்ன மாதிரி தீர்வுகளை போட்டு தீட்டுனீங்கன்னா எவன் வந்து இது பண்ண முடியும், வந்து நிக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழல் வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா? முடியாது. இந்த பாதையில போனா இப்போ நம்ம படுற பாடு எதுவுமே நமக்கு பிரயோஜனமே ஆகாது. நம்மளுடைய வாரிசுகளுக்கு அதனுடைய தரம் பிறக்கிற போதே, அதுக்கு வாழ்ற போதே, அவங்க இருக்கிற போதே அதுகளுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கணும் அனைத்து புண்ணியத்தையும் வந்து இறைவன் கொடுக்கும். இப்ப நம்ம இந்த உழைப்பு பூராமே அதுகளுக்கு போய் சேரும். இப்ப என்ன வரைக்கும் சொன்னேன், ஒழுக்கமா இரு கரணி இதோட சொல்லி செய்யறது இல்ல, நீங்க செய்யறத செஞ்சீங்கன்னா பிறப்புலயே அதுகளுக்கு வரும். இன்னைக்கு அதுக்கு வந்து இருக்குது, நாளைக்கு அதுகளுக்கு ஒரு காரியம் பண்ணுவோம். அதுகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ண தெரியுங்களா? இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ண தெரியுமா? வரையிலேயே இந்த புத்தியோடதே வரும், அந்த ஜீவகாரியத்தோடதே வரும் பிறக்கும், அந்த ஒழுக்கத்தோடதான் வரும், அந்த மனித நேயத்தோடதான் அவனுக்கு புள்ள பிறக்கும். இவங்க வந்துட்டாங்க, இதை கடைப்பிடிச்சு இவனால என்ன முடியுமோ அவன் ஜெயிட்டு இவனால செஞ்சாதே இது கிடைக்கும்லாம் கணக்கு கிடையாது. இதுல எப்ப நீ உள்ள வந்துட்டியோ எல்லாம் பாஸ். அவனுக்கு பிறக்கக்கூடிய எதுக்கு அது பிறக்கிற போது அப்படி. ஏன்னா இவன் உள்ள இவனுடைய காத்து, இந்த காத்து சுத்தமாகிறது, இங்கேயே பரிசுத்தமாகிறது. அப்ப எது வந்து சுத்தமா இருக்கிறது சுத்தத்தோட தான் சேரும். அந்த எண்ணம் தானே அங்க போகும். புரியுதுங்களா சாமி? அப்ப இந்த பாதையில போக போக என்ன எதை எப்ப செஞ்சா எது என்ன நடக்குங்கிறது இது வந்து பிறப்பு, மனிதனுடைய பிறப்பு ரகசியமே இதுலதான் இருக்கு. பிறப்பு ரகசியமே இதுலதான் இருக்கு. இப்ப இதுல நீங்க பயணம் பண்ணும்போது நீங்க இந்த இல்வாழ்க்கையில ஈடுபடும் போதே எந்த மாதிரி நேரத்துல எப்படி நம்ம மனநிலை வச்சு அந்த இல்வாழ்க்கையில ஈடுபடணுங்கிறது வந்து இதுல வந்துருது உங்களுக்கு பாடத்துல. புரியுதுங்களா? சும்மா ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறன்னா அங்க படம் வச்சிருக்கிற, அதை வச்சிருக்கிற, இது வச்சிருக்கிற, இந்த அந்த அந்த தீட்டு இந்த எந்த தீட்டும் கிடையாது. உன் மனசுதான்டா தீட்டு. உன் மன தீட்டடையாம வச்சிருந்து பாரு, பரிசுத்தமான குழந்தை பிறக்கும், பரிசுத்தமான குடும்பம் அமையும். இதுக்கு அவ்வளவு பவர் உண்டு. அவனுக்கு எந்த புரோசனம் இருக்காது, அவனுடைய வாரிசுக்கு அவனுடைய இதுக்கு. எப்படி இந்த உலகத்துல நம்ம என்ன மாதிரி எதை பார்த்து போறோமோ அந்த எண்ணத்துலதான் அந்த குழந்தைய பிறக்கும். இப்ப வரைக்கும் எங்க அனுபவம். சரிங்களா? இந்த பாதைங்கிறது இது இந்த வகையில இந்த இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன்.